ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழினா என்னன்னு பார்த்தலாம். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். இப்போது ஈ, பூ, கை. ஈனா ஒரு பறக்கும் உயிரினம், பூனா மலர், கை ஒரே எழுத்து ஒரு மீனிங் கொடுக்குது, ஒரு பொருள் கொடுக்கறது தான் ஓர் எழுத்து ஒரு மொழி. பவணந்தி முனிவர் தன்னோட நன்னூலில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் நோ, தூ அப்படிங்கிறத தவிர மீதி எல்லா 40 சொற்களுமே நெடில் எழுத்து. நோ, தூ மட்டும் குறில் எழுத்துக்கள். ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு. ஐ தலைவன், ஓ மதகுநீர் தாங்கும் பலகை, கா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல். நா கொடு நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், தே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, நேனாலும் அன்பு, மேனாலும் அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வௌ கவர், நோ நோய், தூ உன். அடுத்து இந்த டேட்டா 8ஆம் வகுப்பு நியூ புக்கில் இருக்குது. உயிரெழுத்தில் எத்தனை, மகர வரிசையில் தகரம், பகர வரிசை, குறில் எழுத்து, எகர வரிசை, சகர வரிசை, இதில் எத்தனை எழுத்துக்கள் 42 ஓரெழுத்து ஒரு மொழின்னு பார்த்தோம். ஒவ்வொன்றிலையும் எத்தனை அப்படின்னு இது 8th நியூ புக்கில் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த வீடியோலேயே கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸும் பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மீ வான் இதுதான் சரியாக கொடுத்துருக்கு, மீதியெல்லாம் தவறாக கொடுத்துருக்கு. தேனா கடவுள்னு வரணும், ஏனா அம்பு, ஆனா நாவுன்னு வரணும். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பை இளமை, மே அன்பு, வை புல், தூ உன். அப்போ 4 3 2 1 த ஆன்சர். ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐனா தலைவன், பாருங்க அரசன் இல்லை தலைவன். ஓ மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து கேட்டிருக்கிறது சோ, சோனா மதில். மா பெரிய, மீனா வான் மேலே. ஓகே, அதுவும் கரெக்டு, மேலே. தே கடவுள். பூமி எனும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன, கூ. ஏ எனும் ஓரெழுத்து ஒரு மொழி அம்பு. தே கடவுள். நா நாவு, நாக்கு. ஓகே, நா தே இதெல்லாம் 2-3 டைம் கேட்டாங்க. பகைனா தூ, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது கவர்மெண்ட் இதில் பார்க்கலாம். தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஐ. கோ இல்லைங்க, கோனா அரசன், ஐநாத்தா தலைவன். மானா விலங்கு. இது ஸ்கூல் புக் 6th நியூ புக் ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. தா தாவுதல், கா சோலை, வே மறை, ஏ அம்பு. 3142. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ. இங்கே வேன்னு இருக்கா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது. இது நம்ம அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்ப்போம், அதில் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன வரும்? ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. ஆனால் இங்கே அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை.
ஆன்சர் மகிழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வருது. அடுத்து ஐ என்பதன் பொருள். ஐனா தலைவன் நமக்கு தெரியும். ஆப்ஷன் பார்க்கலாம். தலைவன்கிறது இல்லை, அழகு அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கைனா ஒழுக்கம். கரெக்டு. அடுத்து ஆ உணர்த்தும் பொருள். ஆனா பசு. அடுத்து ஐ தலைவன். ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை இருக்குது? 42. இந்த குரூப் 4ல் ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஊ அப்படின்னா உணவு. உணவு அரையிறைச்சி. ஓகே. அடுத்தது தூ என்னும் சொல்லின் பொருள் உண். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருளை தேர்வு செய்க. குறிக்காத பொருள்னா ஆன்சர் வலிமை. அப்போது அறிவு, தீமை, இனிமை இதெல்லாம் தீயோட பொருளை குறிக்கும் சொற்கள். அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணை. அப்போ சரியாக எது இருக்குன்னு பார்க்கணுமா? வைக்கோல், இது சரி. மீதியெல்லாம் தேனா கடவுள், வீணா மலர், கானா சோலை. அடுத்து காய் என்னும் சொல்லின் பொருள் என்ன வரும்? சோலை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கா சோலை, மா விலங்கு, கா சாலை, மீ உயர்ச்சி. ஆப்ஷன் பி கா சாலை, அதுதான் பொருந்தாத இணை. அடுத்தது ஒரு பொறுத்துக. கை அப்படின்னா ஒழுக்கம். நோ துன்பம். யா ஒரு வகை மரம். வவ் கைப்பற்றுதல். அப்போ 3142. ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? எது சரி? ஈ கொடு, அதுதான் சரி. மீதியெல்லாம் தவறு. அடுத்ததும் எது சரியானது? மா விலங்கு, அதுதான் சரியான விடை. மீதியெல்லாம் தவறு. அடுத்து கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எதுன்னு கேட்குறாங்க. தவறான பொருள்னா காத்தல். அப்போது அரசன், மயில், காற்று இதெல்லாம் காவுக்கு உண்டான பொருளை தரக்கூடிய சொற்கள். அடுத்து ஒரு பொறுத்துக. ஊனா ஊன், ஐனா தலைவன், நோ துன்புறு, தே கடவுள். அடுத்த கொஸ்டின். வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். காற்று. மீதியெல்லாம் விக்கு உண்டான பொருட்கள். கா சொல்லும் பொருளும் பொறுத்துக. கானா காப்பாற்று. கூனா நிலம் ஆர் பூமி, இங்கே நிலம்னு கொடுத்துருக்கு. கை செயல். கோ பெருமை. 4321. அடுத்த ஒரு ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பசு. நானா நாக்கு. அடுத்து வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். தை மாதம். நீ அப்படின்னா முன்னிலை. ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நீனா தன்மையா படற்கையா முன்னிலை வியங்கோலம். முன்னிலை. அடுத்த கொஸ்டின். கூற்று காரணம். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். சரி. காரணம் மீ எனும் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும். தவறு. மீனா மேல் அல்லது உயர்வுன்னு அர்த்தம். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து பொறுத்துக. ஆ பசு, பா பாடல், வி மலர், மீ வான். மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வி. பொருந்தா இணை என்ன வரும்? பொருந்தா இணை கா சோலை, சோமதில் கரெக்டு. கோ அரசன். நானா கொடு இல்லை, இதுதான் பொருந்தாத இணை. தானா தான் கொடு, நானா நாவு. ஓகே, இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சேர்த்தோம். அடுத்த வீடியோவில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்க ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி பார்க்கலாம்.